அது சிறப்பான மந்திரமே, சிறப்பான மந்திரமே, மந்திரமே. நமச்சிவாய மந்திரம், ஓம் நமச்சிவாய மந்திரம், ஓம் நமச்சிவாய மந்திரமே. நான் செய்த வாக்கியமே வாக்கியம். எத்தனை காலமாக தானே கடும் சமம் புரிந்தேன்.
இந்த ஏழைக்கு வரவழைக்க தங்களுக்கு இதுதான் மனைகிறேன் சுவாமி. நல்லது. இருந்தாலும் நான் எதற்காக தவம் செய்து தெரியுமா? சொன்னால் தானே புரியும். வர வேண்டும். யாது வர வேண்டும்? அத்தடியே மாட்டி மாட்டி மண்ணிலே ஒரு பிரதிவிட்டால் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒரு நாள் நிச்சயம் உண்டு. அதுதான் பிறக்கின்ற குழந்தையெல்லாம் எதிர்மறையை பிறக்கிறது சுவாமி. பெண்களுடைய மர்மஸ்தனம் என்று சொல்லக்கூடிய யோனின் வழியாக குழந்தைகள் பிறக்கிறது. அதுதான் எனக்கு மரணம் ஒன்று நடந்தால் யோனின் வழியாக பிறக்கின்ற எந்த உயிராலும் எனக்கு மரணம் என்று வரக்கூடாது. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவமும் யோனின் வழியாகத்தான் பிறக்கிறது. அதுதான் உனக்கு மரணம் என்று ஒன்று வந்தால் யோனின் வழியாக பிறக்கின்ற குழந்தையால் உனக்கு மரணம் என்று இருக்கக்கூடாது. சரி, நீ கேட்டதை போல் யோனின் வழியாக பிறக்கின்ற குழந்தையால் உனக்கு இறப்பு என்பதே வராது. அப்பேற்பட்ட வரத்தை தந்தேன். ஓடி வந்தான் ஈசன் மலை யார் என்று தெரியாமல் வரத்து கொடுத்து விட்டான் அல்லவா? வருகிறேன். வழிகட்ட கைலாயம் சென்று கண்டீரா சிவனை வரம் பெற்றா. நாராயிரம் நாராயிரம். மிக்க மகிழ்ச்சி. இனி உனக்கு எதிர வெற்றிய புறப்படலாம். கைலாயம் வரம் பெற்றது அல்லவா? சிவன் மட்டும் தனித்து வரம் கொடுத்தாரா அல்லது சிவனும் சக்தியும் சேர்ந்து வரம் கொடுத்தார்களா? சிவன் மட்டும் தனித்து வந்து தான் வரம் கொடுத்தார். நாராயிரம் நாராயணம். அருகில சக்தி இல்லையோ? இல்லை. நாராயணம். அப்படி என்றால் சக்தி இல்லாமல் கொடுத்த வரம் சொத்த வரம். சக்தி இல்லாத வரம் சொத்த வரமா? மடையன் எப்படி கொடுத்தான்? பொய்யன் வரத்தேவன் கொடுக்கலாமா? எனக்கு என்ன தெரியும்? ஆகையினா என் நெஞ்சை பிடித்தல் எப்படி பதில் உரைப்பது நான்? அதனால் நீங்கள் மீண்டும் சென்று சிவனை கோரி தவம் செய்து சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்த்து வரமளித்தால் மட்டுமே நீங்கள் பெற்ற வரம் பலிதமாகும். அப்படியா? புறப்படுங்கள். சென்று வருகிறேன். ஆகட்டும். என்ன வரம் நீ தந்த
வரம் அந்த தேர்ம குட்டா இருக்குமா கருப்பரை குடித்தா இருக்குமா எப்படி சாமி இருக்கு வரம் பக்தா மரமாகப்பட்டது கருப்பா இருக்காது, சிகப்பா இருக்காது, நீட்டா இருக்காது, தட்டையா இருக்காது, குண்டா இருக்காதுப்பா. இந்த சிவபெருமான் ஆகிய நான் வாய் திறந்து என்ன வார்த்தை உரைக்கின்றேனோ அதுதான் மரம். ஆமா சாமி, ஒருவன் வாழ வேண்டும் என்றால் ஒரு மனித ஜீவிக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? சக்தி சிவம் இருந்தால் மட்டுமே அந்த மனிதன் உயிர் வாழ்வான். சக்தியும் சிவமும் சேர்ந்திருந்தால் தான் ஒரு மனிதன் ஏக முடியும். இந்த உடலில் சக்தி யாரு, சிவன் யாரு? ஓ, சொல்ல முடியுமா? பக்தா, இந்த தோலும் எலும்பும் சிவனை குறிக்கிறது. தோலும் எலும்பும் சிவனை குறிக்கின்றது. ரசையும் உதிரமும் சக்தியை சார்ந்தது. ஆமாப்பா சாமி, தோலும் எலும்பும் நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த தசையும் உதிரமும் இல்லாத வாழ முடியும் ஒருவன்? அப்படி என்றால் தோலும் எலும்பும் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆமா, அந்த உதிரமும் தசையும் இருக்க முடியாது. அம்மா சக்தி அம்மா எங்க இருக்கிறாங்க? சக்தி இல்லாதவரம் சொல்லுகிறார்கள். சக்தி இல்லாதவரம் சொத்த வரம் என்று ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் வரம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயா? பக்தா, தற்போது சக்தியானவள் எமது இடபாகத்தில் இல்லை. பரவாயில்ல சுவாமி, எங்க போய்கிறாங்க? என்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றான். ஏன்? என் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைப்பா. வீட்டுல சண்டையா? என் வீட்டுல சண்டை வரக்கூடாது. என்ன ஆண்டவரா இருந்தால் என்ன, அடியாரா இருந்தால சண்டை சச்சரவெல்லாம் சகிக்குமப்பா. அதனால் எனக்கும் சக்திக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நேர்ந்து ஏற்பட்டு, ஆமாம், என்னை விட்டு எங்கோ சென்றிருக்கின்றான். சரி, ஒரு வாரம் ஆகட்டும், வரட்டும். பிறகு ஒன்னா சேர்த்து வைத்து நான் வரப்பட்டு சொல்கின்றேன் சுவாமி. வரமாட்டேன். ஒரு மாதம் வரமாட்டேன். ஒரு வருஷம் வரமாட்டப்பா. ஒரு யுகமே மாறினாலும் தற்போது இடபாகத்தில் சக்தியானவள் வரமாட்டான். வரமாட்டான். வரணும். வரமாட்டப்பா. வரணும். சக்தியானவள் இடபாகத்தில் கிடையாது. அவ எங்கோ அழகையா போயிட்டப்பா. அப்படி என்றா வரமாட்டா. கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. ஆண்டவர்ப்பா. யாரு மரியாதை? யாருக்கு மரியாதை? பொறுப்பேன் காது அப்படி ஆரம்பம். இவர் வருவாராம், பொய்யான வார்த்தை கொடுப்பாராம். நான் இப்படி சொல்லணுமா? சக்தி வரணும். வரமாட்டேன். சக்தி வர வரையிலும் உனக்கு உன அடி பின்னியத்தோட சொல்ற அவன வேணாப்பா. வேணாம். அணைய விளக்கு சுடர் விட்டு எரியும் என்று தெரிவிப்பார்கள். அதை தன்மை போல் இருக்கிறது. நீ ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யான வரமா? இனி முதல் கொண்டு நான் கொடுத்த வர உண்மை. உண்மையா? உண்மையான வரப்பா. கண்டிப்பா நம்ப மாட்டேன். எப்போது பொய் கொண்டு படியில குத்த சந்தது கொற நாட்டை படி நீ அளக்க போகின்றாயா? என்னடா பையன் நீ படி அளக்க போறே? எனக்கு ஒண்ணும் தெரியாது. இருக்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சுன்னு போறேன்னா நாங்க ஒண்ணு சொன்னா நீ ஒரு கைய போயிங்கிற. நீ புத்தியே சரி கிடையாது. நீ அங்கதான் இன்னொருத்தருக்கு படி அளக்க போறே. முதல்ல உன் புத்தி சரி பண்ற. முதல்ல நாங்க என்ன சொல்றோமோ அது மாதிரி நடந்துக்கிறா. நீ நல்லா இருப்ப. அப்படியா? நீ நல்லா இருக்கணும் தானே நான் பாடுபட்டு வர கொடுத்தேன். ஏன்டா ஐந்து போக போறேன்? நானு வேணாண்டா. பையா எனக்கு ஒரு அருவி சொல்லாத. எனக்கு தேவைடா படியில குதிரை முடியாது. கொடுக்க முடியாது.